ஏற்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகு நெஞ்ச போல உருகி தவிச்சேனே ஆமா. அப்படி பம்பிக்கின்னு உனக்கு அப்படியே அடக்கமாட்டியா? நான் வலி இருக்கான்னு செக் பண்ணி பாரு. வலிக்குதா 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 வலிக்குதா? எரும மாடு நட்ரா. என்ன இது? என்னது இது? எங்க நட மச்சான் ஒரு நல்ல வக்கீலா பாடுறா. ஆமா மாப்ள, டைவர்ஸ் கொடுக்க போறேன். இவ்வளவுதான் இருக்கால வீட்டுல ஒரு இல்ல மச்சான், கன்ஃபார்ம் தான். நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. ஏற்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகு நெஞ்ச போல உருகி தவிச்சேனே ஆமா. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. என்ன பண்ற? என்ன அப்படியே ரொம்ப அடக்கொடக்கமா இருக்குன்னு பேரு? வாயை மூடிட்டு இரு, நானே செம்ம காண்டா இருக்கேன் வழியில. கொஞ்சம் நிஜமா பேசுறீங்க சாரு. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்ப மாவு கிட்ட பரம்பரையா ஆகிட்டாங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. பேசுடா. இன்னும் வேணுமா? எனக்கும் காலம் வரும், நான் அப்படியே படுத்துற போறது. இதான் வந்துருச்சு காலம். கால் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மேடம். பின்ன வேற எப்படி இருப்பாங்க? அடி பாவீங்களா, வீடுகாரங்க அடிபட்டு இருந்தா அவன் உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. எதுக்கு? என்னை பார்த்தா நான் உப்பாரி வைக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? சரி, நானே உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா, கவலைப்படுற மாதிரியா இருக்கு. அவள மீன் வாங்கி குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கு. அது பாத்து எழுந்துரு. நீ விடு, நீ விடு. நீ பாத்து ஏன் உட்காரு. எனக்கு என்னவோ நீ தான் எனக்கு சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. நீ சூனியம் செஞ்சாலும் செய்வீங்க நீங்க. சூனியத்துக்கு சூனியமா? குடும்பமே செய்வீன செய்யறது தானே. இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். ரொம்ப பாவமா இருக்குடா உன்னை பார்த்தா. ஏன் உனக்கு ஏன்டா இந்த நிலைமை? பண்ணதே நீ தானே ராதா. ஏய், என்னடா பண்ண? நீ தானே பண்ண. போறப்பவே திட்டி அனுப்புறது. வீட்டுல இருக்கிற குடும்ப ஆம்பளை வெளியில போறப்போ அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சு நல்லபடியா போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். நீங்க போறப்பவே பா எங்க போற, எப்ப வருவ, எப்ப பாரு மூஞ்சா போயிரு, ஊரு சுத்த போறியா அப்படின்னு சொன்னா போயிட்டு தான் விழுந்து காட்டு வரணும். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. காட்டு, காலை காட்டு, வேணா அழுத்தி விடவா? ஐயோ தெய்வமே, நீ போ, கொஞ்சம் இருக்கிற காலை விட்டுரு, அதையும் உடச்சி விட்டுறாத. நீ அதுக்கு தான் பிளான் பண்ற ஒட்டு மொத்தம் நான் உட்கார வைக்கலான்ட்டு. வாயா, இந்த ஆசை வேற உனக்கு இருக்கா? உன்னால அப்படியே காலை பிடிச்சி அழுத்தி அப்படி நோவாம குலுங்காம வச்சுட்டு இருப்பேன்ட்டு இந்த வரைக்கும் ஆசைதான். ஆளையும் மூஞ்சி மண்டையும் பாரு, எவ்வளவு பழிவான நீ என்னைய. எப்படி சொன்ன? எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா பாக்கலாம். உன் மேல அக்கறை இல்லாம வேற யார் மேல அக்கறையா இருப்பேன்? மேல இருக்க அக்கறை இப்ப எதுக்கு நீ எதிர்க்க நிக்கிற? சும்மா உனக்கு கால் அழுத்தி விடலாம் தான். ராதா ராதா, என் ஆளை விடுமா, போதுமா, நீ பண்ணதே போதும் ராஜாத்தி. நீ போறியா? நீ தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு 3 நாளைக்கு பேசாம இரு, அது தானா ஆறிடும். நீ பாக்க பேச பேச அதுவே அப்படியே ரணமாவுது உள்ள. நான் இதெல்லாம் பேசணும்னே நான் அப்படியே மாறிட்டேன். அப்படி பம்பிக்கின்னு உனக்கு அப்படியே அடக்கமாட்டியா? நான் வலி இருக்கான்னு செக் பண்ணி பாரு. வலிக்குதா 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 வலிக்குதா? எரும மாடு. யாருக்கு வேணா பாவம் பாப்படா, உனக்காக நான் பாவமே பார்க்க மாட்டேன். என்ன அப்படியே நான் பொறுமையா அப்படியே அமைதியா பேசிட்டுனா பாவமா பார்த்துட்டுனா அப்படி நான் நல்லவளா? அந்த சீன்ல அங்க ஆகாது. அது உன்கிட்ட போயிட்டு என்ன சைடு வாங்குது காலு. நடப்பி அப்படியே யூத்தா நட நட்ரா. என்ன இது? என்னது இது? எங்க நட நட. வீட்டுல அடக்கொடக்கமா இருக்க சொன்னா இப்படி இருக்கிற ஆளுங்களை கிண்டல் பண்ண கூடாது. அப்படியா? ஐயோ, இது மாதிரி நிலைமை வரக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நானே ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க லூசு? நான் சும்மா விளையாட்ட தான் பேசினேன். எந்த ஒய்ஃபாவது இப்படி பேசுவாங்களா? ஐயோ, நீ பேசுவியே, நீ பேசுவீங்க. சிரிக்க வைக்க அன்னைக்கு என்ன சொல்ற? வாயில எதுவும் அடிப்படல உனக்கு, கால தான் அடிபட்டுச்சேன்னு கேட்டியே அன்னைக்கு. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ, மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. அன்னைக்கு கேட்டனா அது அந்த வாய், அது வேற வாய். கால் அடிபட்டதோட நீ வாயில அடிபட்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டுறேன். சொன்னியா? சும்மா லொடலொடலொடன்னு பேசிட்டே இருந்தனா எப்படி? நான் இதெல்லாம் பேசுறேன்னா உன்னை சிரிக்க வைக்க தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்ப என்ன சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க? வேற வெறுப்பத்தை போயிடு சொல்லிட்டேன்.
அடி மேல அடிபட்டிருக்கு, உங்ககிட்ட போயிட்டு நான் அச்சோ ரவி இப்படி ஆயிடுச்சாடா என்னடா பண்றது அப்படி பேசினா உனக்கே டிப்ரெஷன்ல போக மாட்டேன், நம்ம எதுக்கு கையால ஆக மாட்டோமோ எதுக்கு உதவ மாட்டோம் நினைக்க மாட்டேன். ஸோ இப்படி ஜாலியாக நான் என்ஜாய் பண்றோம் பேசினாதான் சரி நம்மள வந்து நோயாளியே பார்க்கலன்னு நினைப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீ நல்லவளா கிட்டவளா? அது எனக்கே தெரியல. நல்லவனாடா நம்புடா லூசு. நானே விரதம் இருந்த உனக்கு வலி எப்படியா சரி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ விரதம் இருந்த காலையில ஏறி அந்த 2 இட்லி இருந்தது எங்க எங்க நீ நான் பாத்துட்டு தான் வந்தேன். சரி ஒரு இடி சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வச்சு அதே தின்ட்டு போயிருக்கேன். உன்னாலதான் சாப்பிட முடியாதுல்ல, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு சாம்பாரும் காலி பண்ணி வச்சிருக்க. சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீ சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்டேன். இதுல என்ன விரதம் என்ன அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓ உண்ற விரதமா? உண்ணா விரதம் மாதிரி சாப்பிடுற விரதம். ஒரு பொழுது மட்டும். நானா 3 வேளையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஏன்டா சைடு வாங்குது? இந்த பொசிஷன்ல பாக்கும்போது அப்படியே வடிவேல் சார் மாதிரியே இருக்க. பேக் பஞ்சர் ஆனா காத்து வீசி என் மேல நீ அனுபவமும் பட வேணாம், என் மேல பரிதாபமும் பட வேணாம், என்ன ஆள விடு சரியா? உன்னை நான் ஏதாவது பேசியிருந்தேனே தப்பா பேசியிருந்தேன் மன்னிச்சிரு சரியா? பொம்பளை கூட பார்க்க கூட விழுந்துக்கிறேன். எனக்கு வச்ச சூனியத்தை எடுத்துருங்க உங்க அம்மாட்ட சொல்லி. பைத்தியம் என்னுடைய காலடி மண்ணு, என் தலைமுடி, நான் போட்டிருந்த சட்டை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு யார்ட்டையும் மந்திரவாதியத்தை கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. அவன் ஏதோ சூனியம் வச்சிருக்கான். எதுக்குடா உனக்கு சூனியம்? என்ன பார்த்தா சூனியம் வைக்கிற மாதிரி தெரியுதா? பைத்தியம் பார்த்தாலே தெரியுது நீ ஒரு சூனியம். நானே எவ்வளவு அழுதுட்டு இருந்தேன், எங்க அம்மாட்ட கால் பண்ணி கேளு. சிரிப்பு சத்தம் கேட்டு மா நொன்றாமா, அவன் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. குலுங்கி குலுங்கி அழுதேன். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. ஏண்டா இப்படி பேசுற? ஐயோ ராதா ராதா நடிக்காத. ஏண்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? உனக்கு அடிபட்டது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? கஷ்டப்படுறாங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போ. ஏன் இங்க இருந்தா உனக்கு பிரைவேட்ல தான் கொண்டு போய் நோட்டணுமா? அப்படி சொல்லி என்னை கொண்டு போய் தொர்த்தி விட்டால. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அடிபட்டுச்சுல்ல? ஆமாடா. அப்பா வந்தாங்கடி என்ன பாக்குறதுக்கு. எதுக்குடா வரணும்? ஏன் வரணும் சொல்லு? எதுக்கு அவங்கள வந்து பார்க்கணும்? மாத்தி மாத்தி பேசிட்டு அழுதனா? சும்மா அழுதா மட்டும் நம்புறீங்களா நீங்க? இப்படி எல்லாம் பேசணும்னு நினைச்சா ரவி நீ? சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய் அது. ரவி சத்தியமா உன் மேல பாசமா தானே இருக்கேன். உங்க அம்மா அப்பா விட உன் மேல நான் 100 மடங்கு பாசம் வச்சிருக்கேன்டா. என்ன போய் இந்த மாதிரி நினைச்சிட்ட பாத்தியா? என் காலை காட்டு, நீ உட்காரு வா, உட்காரு வா. தங்கத்துக்கு அடிபட்டுருச்சு, உட்காரு. என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை தெரியும்டா எனக்கு. ஓ இப்படி எல்லாம் பேசிட்டா நீ அப்படியே மயங்கிடுவியா? வாய்ப்பில்ல ராசா, கனவுல கூட நடக்காது. கொஞ்சணுமா அப்படியே என்ன நடுவுனா அப்படி தாங்கணுமா அப்படியே உள்ளங்கையில வச்சு. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன இருக்கிறது? என்ன இப்பதான் வந்து என்ன? ஏய் வாய். ஹலோ. ஆஹா. மச்சான் பிரபு, மச்சான் ஒரு நல்ல வக்கீலா பாடுறா. ஆமா மாப்ள, டைவர்ஸ் கொடுக்க போறேன். இவ்வளவுதான் இருக்கால வீட்டுல ஒருத்தி. இல்ல மச்சான் கன்ஃபார்ம் தான், நீ அப்ளை பண்ணு. இல்ல மச்சான் வேலைக்கே ஆகாது, அடிபட்டு வழங்க மச்சான் வெறுப்பத்திட்டு இருக்காடா வந்து என்ன. போன கூடாங்க. டைவர்ஸ் அப்ளை. இல்ல மச்சான் நீ போன கூட மாப்ள, நீ வந்து தெரியாது எனக்கு 3 நாள் டைவர்ஸ் வேணும். இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். எங்க வேணா ஒரு கையெழுத்து போடுறேன். நான் வந்து வேணாம் மாப்ள, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். இப்ப கூட நான் வாழ போறதே இல்ல. நீ போன கூட, நீ ஃபர்ஸ்ட் போன கட் பண்ணு மச்சான். நீ எனக்கு நண்பனா இருந்தா, உயிர் நண்பனா இருந்தா, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா இவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுறேன். வேணாம் மாப்ள, கூட நான் வாழ மாட்டேன். ஏன் ஐடியாவே இல்ல. யார் ரவி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? 2 நாள் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? நடந்துச்சா? நான் நடக்க முடியாம இருக்கேன், வந்து எருக்கஞ்செடி ஓர இறுக்கி புடிச்சேன் நான். உன்ன பாரு இடமா அது மாமா வேறயா? நான் பூஸ்டரா பேசுனேன் நானே. இந்த பூஸ்டர், ஆமா பூஸ்டர் ஏத்துனாதான் நீ எனர்ஜியா நடப்ப. நீ என்ன நோயாளியா ரவி? உனக்கு என்ன நோய் எல்லாம் வருமா? நீ என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? டேய் உங்ககிட்ட அந்த நோயை பயந்து போயிடும்டா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏன்டா அந்த மாதிரி இருக்க? என்ன விட யார் உன் மேல பாசமா இருப்பா சொல்லு? இவ்வளவு நேரம் என்ன அப்படி இப்படின்னு பேசினா வெறுப்பேத்துற மாதிரி? அது சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்டா நானு. சும்மா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசினேன். வீரனுக்கே உனக்கு வந்து கால்ல அடிபடுமா? நீ வீரசாலிடா. ஆமா, உன்னை பார்த்தா படையே நடங்கும். ஆமா
நீ நடந்த தேரு, ஆ. நின்ன திருவிழா. ஆ? ஆமாடா, நீ அப்படியே பாரா, ஃபயர் ஆயிடுவாங்க எல்லாரும். உனக்கு போய் எப்படி அடிப்படும்? இதெல்லாம் தூசிக்கு சமானம் உனக்கு. என்னடி சொல்ற உண்மையாவா? சொல்லுடாதா? என்னடி? இதெல்லாம் சொல்லணும்னு உனக்கு ஆசையா? ஆ? இல்லையா? ஆஹா. எதுக்கிட்ட அந்த வெட்டி பந்தா உனக்கு? இல்லாதவனு இருக்கிற மாதிரி ஏடா கிரியேட் பண்ணிக்கிற? உனக்கு தான் இதெல்லாம் இல்லைன்னு தெரியுதுல்ல, நான் அதான் பாராட்டுறேன்னு தெரியுது. நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியா இப்படியா இன்னும் அப்படியே பொங்குற நரம்பால நீட்டிக்கிச்ச உனக்கு? அப்போ ஆ. இல்லையா? ஆஹா, இல்ல, சுத்தமா இல்ல. நடையப்பாரு ஆளையும் மண்டையும். கொஞ்சம் பேசணும் நீ. அப்போ நான் இல்லையா? நல்லா முலாம் பழத்துக்கு மூக்கு வச்ச மாதிரி போடா போ. பாத்து அட மெல்ல நட மேனி என்னாகும்.